Hello guys, welcome back to Peak Time Learners. இந்த வீடியோவில் 29 ஆகஸ்ட் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எஸ்எஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ள ஆர்டிகல்ஸும் லாஸ்ட்டில் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரயில்வே போர்டுக்குள்ள நியூ சேர்மன் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக சதீஷ்குமார் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட நியூ சேர்மன் ஜெய்ஷா. பாரிஸ் 2024 பேராலிம்பிக்ஸோட ஓப்பனிங் செரமனியில் இந்தியன் கான்டிஜனோட ஃப்ளாக் பியரர்ஸாக சுமித் அன்டில் அண்ட் பாக்யஸ்ரீ ஜதாவ். பாரதி ஏர்டெல் ரீசெண்டாக ஆப்பிள் கூட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க ஃபார் மியூசிக் அண்ட் அதர் சர்வீசஸ். யூனியன் கேபினட் புதுசாக 12 நியூ க்ரீன்ஃபீல்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு என்எஸ்ஜிக்குள்ளே நியூ டைரக்டர் ஜென்ரலாக பி ஸ்ரீனிவாசனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. லக்னோ டிவிஷன் உத்தரப்பிரதேஷில் உள்ள லக்னோ டிவிஷனில் உள்ள 8 ரயில்வே ஸ்டேஷன்ஸுக்கு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்டர் 17 வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2024 ஜார்தானில் நடந்திருக்கு. அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷில் புதுசாக முக்கியமந்திரி சுக் சிக்ஷா யோஜனான்னு ஒரு ஸ்கீம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் இன்றைக்குள்ள இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் இனி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம் அண்ட் அதை எந்த டைமென்ஷன்ஸில் படிக்கணும்னு பார்க்கலாம். இதில் உள்ள ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் வந்துட்டு பெயில் த நோம் ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் ஈவன் இன் பிஎம்எல்ஏ கேசஸ் சேஸ் சுப்ரீம் கோர்ட். இதான் வந்துட்டு இன்றைக்குள்ள ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். அண்ட் இதில் வந்துட்டு ரீசெண்டாக என்னாச்சுன்னா ஆகஸ்ட் 2024 2 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பெயில் வந்துட்டு ஒரு நோமாக தான் இருக்கணும், பெயில் வந்துட்டு ஒரு ரூலாக இருக்கணும் அண்ட் ஜெயில் வந்துட்டு எக்ஸப்ஷனாக இருக்கணும் அப்படின்னு 2 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் இன் பிஎம்எல்ஏ கேசஸ் அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட், இதுலேயும் கூட இந்த பெயில் வந்து நோமாக தான் இருக்கணும், ஜெயில் வந்து எக்ஸப்ஷனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி சேம் இதை வந்துட்டு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அதுக்கும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்டு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்னா என்னென்னு படிக்கணும். செகண்ட் ஒன் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்னா என்னென்னு படிக்கணும். தென் வாட் இஸ் பெயில், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பெயில், ரெகுலர், ஆன்டிசிபேட்டரி, இன்டரிம் பெயில், பின்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பெயிலபிள் அண்ட் நான் பெயிலபிள் ஒஃபென்ஸு, மணி லாண்ட்ரினா என்னென்னு படிக்கணும். இப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி இதெல்லாம் தான் நம்ம படிக்கணும். அண்ட் இது வந்துட்டு நமக்கு பாலிட்டி பேசிஸ்லேருந்து வரலாம், பாலிட்டி சப்ஜெக்ட்லேருந்து வரலாம் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அதை பேஸ் பண்ணியும் வந்து வரலாம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் வந்துட்டு கவுண்டர் மைண்ட் செட் தட் சீஸ் விமன் அஸ் லெஸ் கேப்பபிள். நம்மளோட பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா விமன் சேஃப்டி இனஃப் இஸ் இனஃப், இதான் வந்துட்டு இதில் உள்ள கீவேர்ட். இனஃப் இஸ் இனஃப் தான் வந்துட்டு இதோட கீவேர்ட். இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு மெயின்ஸில் வந்துட்டு கொஷின்ஸ் வரதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. விமன்ஸ் சேஃப்டி இனஃப் இஸ் இனஃப். அண்ட் இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்போ வந்துட்டு விமன்ஸுக்கு எகென்ஸ்டாக நடந்துகிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் வந்துட்டு அதிலேருந்து இந்தியா வந்து வெளியே வரணும். இந்தியா ஹவ் டு வேக் அப் டு த பர்வர்ஷன் ஆஃப் கிரைம்ஸ் எகென்ஸ்ட் விமன். அண்ட் அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா விமன் வந்துட்டு லெஸ் இன்டெலிஜென்ட், லெஸ் பவர்ஃபுல், இந்த மாதிரி இருக்க மைண்ட் செட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு மேம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி நமக்கு மெயின்ஸில் கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு மெயினான இப்படி சென்டென்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாமில் கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பாலிட்டியிலேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், வாட் ஆர் த ரோல் தட் கேன் பி பிளேட் பை ஜுடிஷியரி டு என்ஷூர் விமன் சேஃப்டி, பின்ன ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி ரிப்போர்ட், இதெல்லாம் வந்துட்டு பாலிட்டி பேசிஸ்லேருந்து படிக்கணும் இந்த ஒரு ஆர்டிக்கல்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன் கவர்னர்ஸில் வந்துட்டு வாட் ஆர் த லாஸ் டு என்ஷூர் உமன் சேஃப்டி படிக்கணும், பின்ன பாலிசிஸ், ஸ்கீம்ஸ் எல்லாமே படிக்கணும். அண்ட் ஜிஎஸ் பேப்பர் 2ல் இருந்துட்டு விமன் பார்ட்டிசிபேஷன் இன் ஒர்க் அதை வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் ஹவு கேன் பி சேஞ்ச் அவர் சொசைட்டி இந்த மாதிரியெல்லாம் படிக்கணும். அண்ட் இதுக்குள்ளே இம்பாக்ட்ஸ் ஆன் சொசைட்டியும் படிக்கணும். அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் பேஸ் பண்ணி வேறு கண்ட்ரீஸ் எல்லாம் உமன் சேஃப்டி வந்துட்டு எப்படி என்ஷூர் பண்ணுறாங்க அது வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் எடிட்டோரியல் பேஜில் உள்ளது வார் அண்ட் பீஸ். ரீசெண்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துட்டு போலாண்ட் அண்ட் யுக்ரைன்லாம் வந்துட்டு விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ரஷ்யா யுக்ரைனுக்கு வந்துட்டு வார் நடக்குதுல்ல, இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி யுக்ரைனை விசிட் பண்ணுறதுக்குள்ள மெயின் ரீசன் என்னென்னா டு இனிஷியேட் பீஸ் ப்ராசஸை வந்துட்டு இனிஷியேட் பண்ணுறதுக்காக தான் யுக்ரைன் வந்துட்டு விசிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வார் வந்துட்டு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு வார் தான். நம்ம இந்தியா வந்துட்டு ரஷ்யாவுக்கு தான் கொஞ்சம் கூட க்ளோஸாக இருக்கிற ஒரு கண்ட்ரி. பட் இப்போ வந்துட்டு பிரைம் மினிஸ்டர்
மோடி உக்ரைனை விசிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய ரீசன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா அண்ட் ரஷ்யா அதுக்குள்ளே அந்த ஒரு ஏரியா ஆஃப் காப்ரேஷன் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் அந்த ஒரு க்ளோஸ்னஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது டே பை டே. ஸோ இவர் வந்துட்டு இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு யுக்ரைனுக்கு போயிட்டு இந்த ஒரு பீஸ் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுறதுக்கு தான் விசிட் பண்ணியிருக்காங்க. இப்போது பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு பீஸ் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுறதுக்கு தான் போயிருக்காங்க. பட் நம்ம ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு வந்துட்டு க்ளோஸாக உள்ள ஒரு கண்ட்ரி தான் இந்தியா. பட் யுக்ரைனில் வந்துட்டு இப்போ போயிட்டு பீஸ் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுறனால இந்தியாவுக்குள்ள சேலஞ்சஸ் என்னெல்லாம், இந்தியாவால் இப்போ ரெண்டு சைடுமே நிற்க முடியாது, யுக்ரைன் சைடும் நிற்க முடியாது, ரஷ்யா சைடும் நிற்க முடியாது. பீஸ் ப்ராசஸ்க்காக தான் போயிருக்காங்க. பட் நமக்குள்ளே ஹிஸ்டோரிக்கலாக பார்த்தோம்னா நம்ம ரஷ்யா சைடு தான் நிற்கணும். பட் இப்போதைக்கு இந்தியா அண்ட் ரஷ்யா கோஆப்ரேஷன் வந்துட்டு குறைஞ்சிட்டே போகுது பிகாஸ் ஆஃப் 3 ரீசன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, S-400 அப்படிங்கிற ஒரு மிசைல் சிஸ்டமை நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். 5 மிசைல் சிஸ்டம் ஃப்ரம் ரஷ்யா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் 3 தான் வந்து வந்திருக்கு. இன்னும் ரிமைனிங் 2 வந்துட்டு 2024 டெலிவர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வார்னால் 2026க்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் கமிட்மெண்ட்ஸ் பிட்வீன் இந்தியாவும் ரஷ்யாவும் வந்துட்டு டிலே ஆகிடுச்சு. செகண்ட் ஒன் வந்துட்டு இந்தியா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரம் ரஷ்யா. ஸோ இதிலேருந்து இது வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி மேட் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட். யுக்ரைன்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்துட்டு ஆயில் பை பண்ண மாட்டேங்கிறாங்க, இட்ஸ் நாட் ஆயில், இட்ஸ் அ பிளட் ஆஃப் யுக்ரைன் பீப்புள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மிஸ்கன்செப்ஷன் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் நரேந்திர மோடி சார் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. தேர்ட் ரீசன் என்னென்னா, ரஷ்யன் ஆர்மியில் இந்தியன் பீப்புள் ஃப்ரண்ட் லைனர்ஸாக இந்தியன் பீப்புள் வந்துட்டு ரஷ்யன் ஆர்மியில் இருக்காங்க, 40 to 50 பீப்புள். இப்போ ரஷ்யன் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இவங்களை வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு திருப்பி அனுப்பிடுறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸுமே வரல. ஸோ இதெல்லாம் தான் இந்தியா அண்ட் ரஷ்யாவுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன் டிக்ரீஸ் ஆகிறதுக்குள்ள 3 மெயின் ரீசன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, சைனா அண்ட் பாகிஸ்தான் இந்த 2 கண்ட்ரீஸும் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் ரஷ்யா சைடு தான் வந்து நிற்கிறாங்க. பட் இந்தியா வந்துட்டு பாகிஸ்தான் அண்ட் சைனா கூட அவ்வளோ ஒரு பெரிய ரிலேஷனில் இல்லை. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ரீசன். அண்ட் இந்தியா வந்துட்டு இந்த ஒரு வாருக்கு நடுவில் பீஸ் மேக்கராக வந்துட்டு இருக்கணும். பட் ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு ரஷ்யா கூட நிறைய டைட்ஸ் இருக்கனால அதுவுமே ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி இந்த வார் இனிஷியேட் பண்ணுறதுக்கு, இந்த பீஸ் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுறதுனால இந்தியாவுக்குள்ள சேலஞ்சஸ்லாம் என்ன, அதுக்கப்புறம் இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் படிக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், எ சைலண்ட் டெமோக்ராட்டிக் பேக்லாஷ் இன் சவுத் ஏஷியா. இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு இந்தியா அண்ட் பாகிஸ்தான் தான் வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் வந்துட்டு ஆஃப்டர் ஃப்ரீடம் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்துட்டு 2 ஆனதுக்கப்புறமா இந்தியாவில் வந்துட்டு டெமோக்ராட்டிக் வந்து கிடச்சிருச்சு. இப்போ வரைக்குமே இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் நேஷனாக தான் இருக்குது. பட் பாகிஸ்தானில் வந்துட்டு அப்படி கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்தியா அண்ட் பாகிஸ்தானை அனலைஸ் பண்ணி தான் இந்த ஒரு எடிட்டோரியலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் வந்துட்டு ஷார்ப்பனிங் இந்தியாஸ் ஆன்டி டியூபர்குலோசிஸ் ஃபைட், டிபி பேஸ் பண்ணி உள்ளது. இந்த டியூபர்குலோசிஸ் இது வந்துட்டு பாக்டீரியாவால் தான் காஸ் ஆகுது. பாக்டீரியா தான் இதுக்குள்ளே மெயின் ரீசன். அண்ட் இதில் வந்துட்டு இதுக்குள்ளே டைப்ஸ் எல்லாம் என்ன, இந்த டிபியோட டைப்ஸ் எல்லாம் என்னென்னு படிக்கணும். அண்ட் இந்தியா வந்துட்டு இந்த டியூபர்குலோசிஸ் இதை வந்துட்டு 2020 வந்துட்டு ஃபுல்லாக எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு டார்கெட்டாக இருந்துச்சு. பட் கோவிட்னால இந்த ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த வித் அவைலபிலிட்டி ஆஃப் கேம் சேஞ்சிங் நியூ ட்ரீட்மெண்ட்ஸ் இந்தியா வந்துட்டு ஒரு டார்கெட் வந்துட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் ஆர்டிக்கலுமே வந்து இருக்குது. அப்போது இதிலேருந்து வாட் ஆர் த சேலஞ்சஸ்னு படிக்கணும். இப்போ நான் வாட் இஸ் டியூபர்குலோசிஸ், வாட் ஆர் த டைப்ஸ், ஹவு கேன் பி அவாய்ட் அண்ட் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு கண்ட்ரோல் டிபி, இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒப்பீனியன் பேஜில் உள்ளது, எஸ்டாப்ளிஷிங் ஏ கார்பன் மார்க்கெட். அப்போ இது பேஸ் பண்ணி இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி கார்பன் மார்க்கெட்னா என்ன அண்ட் கார்பன் ட்ரேடிங்னா என்னென்னு படிக்கணும். அப்போ ரீசெண்டாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி வாண்ட் a transition from perform achieve and trade PAT scheme to Indian carbon market for heavy polluting industries. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் ஆர்டிகல்ஸ் இருக்குது. இந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி கார்பன் மார்க்கெட்னா என்ன, கார்பன் ட்ரேடிங்னா என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கார்பன் ட்ரேடிங் அண்ட் வாட் இஸ் த நீட் ஃபார் திஸ் ட்ரான்சிஷன், இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் உள்ள ஆர்டிக்கல் போலியோ பேஸ் பண்ணி உள்ளது. இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு நிறைய டைம் நியூஸில் வந்துருச்சு. ஸோ நமக்கு கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸ் ஒரு மெயின்ஸில் இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி வாட் இஸ் போலியோ, வாட் ஆர் த டைப்ஸ், இந்தியாவில் எந்த டைப்ஸ் ஆஃப் போலியோஸ் வந்துட்டு இராடிகேட் பண்ணியிருக்காங்க அண்ட் வாட் இஸ் UDPDன்னு இதை பேஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், இந்தியா அண்ட் ரஷ்யா சைன் ஏ ஒர்க்கிங் பிளான் டு ஹேண்டில் எமர்ஜென்சிஸ். இந்த பிளான், இந்த அக்ரிமெண்ட் மெயினாக எதுக்குன்னா, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்தியா அண்ட் ரஷ்யா வந்துட்டு இந்த ஒரு பிளான் அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே இது வந்துட்டு மெயின்லி டு டீல் வித் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். இதுக்குள்ளே
3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் வந்து படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு யூஸ் ஆஃப் சேட்டலைட் மானிட்டர் யூஸ் பண்ணி எங்கெங்கே டிசாஸ்டர் வரப்போகுது, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எங்கெல்லாம் ஒக்கர் ஆகும் அப்படிங்கிற ஒரு மானிட்டர் பண்ணுறது. செகண்ட் ஒன் ட்ரைனிங் ஆஃப் பீப்புள் ஹூ டீல் வித் டிசாஸ்டர் ரெஸ்கியூ. தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு ஷேரிங் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிசஸை 2 கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் ஷேர் பண்ணிக்கிறது தான் 3வது ஸ்டெப். ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் படிக்கணும். பின்ன நேச்சுரல் டிசாஸ்டர்னால் என்ன, அது வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், வாட் ஆர் த ஸ்டெப்ஸு, நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தால் அதுக்குள்ளே இம்பேக்ட்ஸ் எல்லாம் என்ன, அதெல்லாமே படிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் வந்துட்டு சந்திப்புரா வைரஸ் பேஸ் பண்ணி உள்ளது. இந்த சந்திப்புரா வைரஸ் வந்துட்டு வெசிகுலோ வைரஸ் ஜீனஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் ஜீன்ஸில் உள்ளது தான். இதுக்குள்ளே ஃபேமிலி ராப்டோவிரிடே அண்ட் இந்த ஃபேமிலியில் தான் ரேபீஸ் வைரஸ் அதுவும் வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கேஸ் வந்துட்டு 1965 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஃப்ரம் மகாராஷ்டிரா நாக்பூர்லேருந்து. அண்ட் அங்கே உள்ள வில்லேஜ் நேம் தான் சந்திப்புரா. அந்த வில்லேஜ் நேம் தான் இந்த வைரஸ்க்கும் நேமாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் உள்ள கேஸ் வந்துட்டு 1980 உள்ளது, அது மத்திய பிரதேஷில் உள்ளது. அண்ட் இது வந்துட்டு ஒரு வெக்டர் போன் டிசீஸ் தான். இப்போ இந்த சந்திப்புரா வைரஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் படிச்சிருக்கணும். இது ப்ரிலிம்ஸில் கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இவ்வளோ தான் இன்றைக்குள்ள இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.